service of மனதின் giving சக்தி Sakash மூலம் through your ஷகாஷ் powerful அளிக்கும் mind, சேவையை செய்யுங்கள். words and actions சொல்லும் filled with செயலும் good நல்லாசிகள் wishes மற்றும் and pure தூய உணர்வுகளால் feelings. நிரம்பியிருக்கட்டும். The mirror of the power மனதின் of your mind சக்தியின் நிலை are your கண்ணாடி words உங்கள் and your சொல்லும் actions. செயலுமாகும். Whether it is ஞானி souls who ஆத்மாக்களாயினும் have this அஞ்ஞானி knowledge ஆத்மாக்களாயினும் or அவர்கள் those who தொடர்பில் don't have வரும்பொழுது this knowledge, உங்கள் சொல்லும் in செயலும் relationship நல்லாசிகள் and மற்றும் connection தூய with உணர்வுகள் both of உடையதாக them, இருக்கட்டும். your words யாருடைய and மனம் actions have தூய்மையாகவும் to be சக்தி filled வாய்ந்ததாகவும் with good இருக்குமோ wishes and அவர்களுடைய pure சொல்லும் feelings. செயலும் இயல்பாகவே Those தூய்மையாகவும் who have a powerful சக்திசாலியானதாகவும் and pure சுப mind பாவனை will உடையதாகவும் automatically have powerful and pure இருக்கும். words சக்தி and வாய்ந்த மனம் actions, என்பது which நினைவின் will be சக்தி full of good wishes. மேன்மையானதாகவும் சக்திசாலியானதாகவும் A இருக்கும். powerful mind அப்படிப்பட்ட means the ஆத்மாக்கள் power of remembrance சகயோகியாக will be elevated இருப்பார்கள். and powerful. ஓம் சாந்தி. Such souls will be easy yogis. Om Shanti. ஓம் சாந்தி. ஓம் வெல்கம் டு சாந்தி. அவ்யக்தி பரிவார். அவ்யக்தி Today's day பரிவாருக்கு 15. உங்கள் அனைவரையும் Do the வரவேற்கிறோம். service of இன்றைய giving தினம் Sakash through your powerful mind. 15 Today's topic: words and actions மனதின் filled சக்தி with மூலம் good சக்ஷாஷ் wishes அளிக்கும் and pure சேவையை feelings. செய்யுங்கள். இன்றைய Now தலைப்பு we will listen to சொல்லும் Moini செயலும் Didi. நல்லாசிகள் மற்றும் தூய உணர்வுகளால் நிரம்பி இருக்கட்டும். இப்பொழுது மோகினி தீதி கூறுவதை கேட்போம். Om Shanti. ஓம் சாந்தி. Baba's angel children. பாபாவினுடைய Yes, தேவதை you feel குழந்தைகள், you are angel. நீங்கள் அனைவரும் Yes, தேவதைகளாக உணர்கின்றீர்களா? yes, you all are angels. Huh? When I look at ஆமாம், each நீங்கள் of you, அனைவரும் feel தேவதைகள் தான். whatever you do whole day, உங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது whatever இந்த முழு efforts you நாளும் make, நீங்கள் என்ன செய்கின்றீர்கள், என்ன முயற்சி only angel செய்கின்றீர்கள், can do it, right? இவை அனைத்தும் தேவதைகள் மாத்திரமே செய்ய முடியும். So, yes, you are angels. ஆகவே ஆமாம், நீங்கள் அனைவரும் One தேவதைகள் of தான். the harmonious personality is when mind, ஒத்துசைக்கின்ற words and actions are ஆளுமை harmony, என்பது மனம், are same. வார்த்தைகள், செயல்கள் அனைத்தும் Actions are ஒன்றாகவே different, words இருக்கிறது. are different, thoughts are different. Sometimes it எண்ணம் does வேறுபட்டு, happen. It used to வார்த்தைகள், happen செயல்கள் in our வேறுபட்டு world. இருப்பது வழமை. You say things what you really didn't think. சில நேரத்துல நாங்க You do உண்மையில things எதை நினைக்கவில்லையோ which are completely அதை different நாங்க than what you சொல்லுகின்றோம். meant. So it's like a conflict, very subtle conflict இது between மிக mind சூட்சுமமான ஒரு and குழப்பமாக mind, இருக்கும். words and actions. மனம், வார்த்தைகள், A harmonious செயல்கள். personality is, ஒரு ஒத்துசைக்கின்ற and as Baba says, easy ஆளுமையுடைய yogis. ஒருவர் அனைத்தையும் Like Dadi ஒன்றாகவே Baba is இருக்கும். very அனைத்தும் easy yogi. மனம், எண்ணம், சொல், செயல் There மூன்றும் were ஒன்றாக. many who will sit and churn long hours of yoga. But Dadi used to be very natural. Yes, she will do தாதி Amrit Vela. மிகவும் She will இயல்பாகவே do அப்படி yoga, இருப்பார். but not like அவர் how. யோகா செய்வார். But she was okay. Her stage was very good அவருடைய ஸ்திதியும் because of நன்றாக this இருந்தது. harmony. இந்த ஒத்துசைக்கின்ற இந்த Her ஆளுமையினாலதான். thoughts, her words and actions. அவருடைய வார்த்தை, சொல், செயல் அனைத்தும் ஒன்றாகவே Because இருக்கும். it's like your words match your intentions, your action. It's like sometimes you don't know. வார்த்தைகள் சில நேரத்துல எங்களோட முதிர்ச்சி வந்ததா இருக்கும். Paying attention ஆனா to செயல் சில see நேரத்துல that எப்படி our இருக்கும். thoughts, words, ஆகவே எங்களுடைய actions எண்ணம், சொல், செயல்ல all are நாங்கள் கவனம் pure செலுத்த and வேண்டும், அவதானமாக இருக்க harmonious. வேண்டும். அவை So you will ஒத்திசைக்கின்றனவா, not be ஒன்றாக conflicted. இருக்கின்றதா என்றதை நீங்க You பார்க்க know, வேண்டும். say, we don't know what she will do. குழப்பமுடைய ஒருவர் Sometimes என்றால் people எப்படி say சொல்லுவார், some ஐ things டோன்ட் நோ, and then they எனக்கு don't தெரியல know. அவங்க என்ன மாதிரி செய்வாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. Intentionally or emotionally or whatever. So one of the most stable person is one whose mind, whose thoughts, words and actions are same.
lot of effort there, but once it becomes the nature, அது then உங்களுடைய way இயல்பு you அல்லது will be சுபாவமாகிவிட peaceful, வேண்டும். harmonious, happy, அதாவது double-minded, அமைதி, அன்பு, easy yogis. ஹார்மோனியஸ் And ஒத்துசைக்கின்ற Baba, yoga is very easy. இருக்க வேண்டும். We யோகா saw மிகவும் Brahma Baba. இலகுவானது. நாங்க பிரம்மா பாபாவை பார்த்திருக்கின்றோம். Even once he was sitting, he was still. It's not his body அவர் was சும்மா moving. அமர்ந்திருக்கின்ற பொழுது It கூட was natural. It's not he said forcefully. அவர் He இறுக்கமாக never used கஷ்டப்பட்டு force அவர் in இருக்கிறதில்ல, anything, ஆனா அவர் not for அசையாம mind, இருப்பார் அப்படி. nor for body. It was very natural. அது மிகவும் Everything. இயல்பானதாக இருக்கும். So it's easy. அவரை Very கட்டாயப்படுத்தி அப்படி beautifully உட்கார்வதில்லை. live the life of a easy yogi. Doesn't இலகு mean I'm யோகியான வாழ்க்கை, careless or I'm யோகிக்கான வாழ்க்கையை not அவர் வாழ்ந்தார். disciplined. No. It means you are in harmony. அப்படி என்றால் என்ன So அர்த்தம்? அவர் increasing our inner power so ஒத்திசைப்பவர், that my words and ஒத்திசைக்கின்ற actions நிலையில இருக்கின்றார் அப்படின்னு can அர்த்தம். also be like my thoughts. So Baba says words and actions filled with good wishes and pure feelings. ஆகவே பாபா கூறுகின்றார், வேர்ட்ஸ் The mirror of the வார்த்தைகளும் power செயல்களும், of your mind and your words and your actions. வார்த்தைகள் மற்றும் செயல்கள் mirror of the நல்லாசிகள் மற்றும் power of your தூய mind. உணர்வுகளால் நிரம்பி இருக்க Mind வேண்டும். has power. பாபா கூறுகின்றார், That உங்களுடைய is மனதின் your words சக்தி, and actions. சக்தியினுடைய Whether நிலை it is கண்ணாடி souls உங்கள் சொல்லும் who have செயலுமாகும். the knowledge ஞானி or ஆத்மாக்களாக those who இருந்தாலும் don't have சரி, this அஞ்ஞானி knowledge, ஆத்மாக்களாக in இருந்தாலும் சரி, relationship, in அவர்கள் உங்களுடைய connection தொடர்பில் வர்ற with both பொழுது of them, உங்களுடைய your சொல்லும் words and செயலும் actions நல்லாசிகள் will be மற்றும் filled தூய with good உணர்வுகளால் wishes and pure நிரம்பி feelings. இருப்பதாக இருக்கட்டும். No, when we have to trust a யாருடைய person, மனம் தூய்மையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்குமோ, then we don't trust because we don't know what he is saying and then what he will be doing. And that means what he is thinking, we don't know. அதாவது சில நேரத்துல யாராவது அப்படி இல்லாம இருக்கிற பொழுது அவர்கள் என்ன சிந்திக்கிறார்கள்னு எங்களுக்கு தெரியாது. What they think, they speak and then they do. It might require determination, but that should be the normal way of life. திடசங்கல்பம் இருக்க வேண்டும். That is my thoughts, words and actions. என்னுடைய எண்ணம், சொல், செயல் மூன்றும் ஒரே மாதிரி இருக்கணும்ன்றதுல திடசங்கல்பம் இருக்க வேண்டும். Those who have powerful யாருடைய மனம் தூய்மையானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்குமோ, those who have powerful and pure mind will automatically அவர்களுடைய have சொல்லும் செயலும் powerful and இயல்பாகவே pure words and தூய்மையாகவும் actions சக்திசாலியானதாகவும் இருக்கும். which are full of good wishes. A powerful mind means the power of remembrance will be elevated and சக்தி powerful. வாய்ந்த மனம் என்பது நினைவின் சக்தி மேன்மையானதாகவும் சக்திசாலியானதாகவும் இருக்கும். Such souls அப்படிப்பட்ட will be ஆத்மாக்கள் easy தான் yogis. சகஜ யோகியாக இருப்பார்கள். So many people say yoga is difficult. We don't feel love of Baba. We won't feel Baba's presence. So many things. So what is the root cause? There is something missing. சிலர் Alignment பாபாவை between my thoughts. உணர முடியல அல்லது பாபாவினுடைய Because sometimes we say things and we முன்னால don't இருப்பதை அவர்கள் அனுபவம் செய்ய முடியல. அதுக்கு வேறான காரணம் என்ன? So not to say is better. Or if I have said it, then use power of mind to get it accomplished. Because I remember that trustworthy people to trust you is only அதாவது possible. மக்கள் உங்களை நம்ப வேண்டும். நீங்க If அதுக்கு you தகுதி give வாய்ந்தவராக suggestions, இருக்க வேண்டும். we can depend on. Generally, we say, "Oh, this one is saying, but will never show up." சிலர் சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க ஆனா ஒரு நாளும் வரமாட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. We had to respect her. ஆனா நாங்க But we always to have a எங்களுடைய நாங்க என்ன சொல்றோமோ அதன்படி நடக்கணும், என்ன சிந்திக்கிறோமோ அதை சொல்லணும். அதுல நாங்க கவனமா இருக்க வேணும். Always, mostly. And when she realized this,
then there was a big change. So we have to be practical, careful, respectful, committed, and that is only possible what we do if we are our அது எப்ப thoughts, சாத்தியம்ண்டா எங்களுடைய our words, and our இந்த actions are மூன்றும் in alliance. ஒன்றோடு ஒன்று ஒத்துசைக்கிற போது It's a little bit of kind of internally becoming strong and determined, but it works. It can work, right? So our homework is ஆகவே interesting. எங்களுடைய வீட்டு வேலை And மிகவும் those சுவாரஸ்யமானது. thoughts, எங்களுடைய words, எண்ணங்கள், and சொல், actions should செயல் lead to மூன்றும் ஒன்றோடு ஒன்று pure ஒத்துசைப்பதாக feelings and good இருக்க wishes. வேண்டும். So that's very, very interesting. And I think we will need to pay attention and see how does it work. And I'm sure when we pay attention நாங்க to அதுல it, கவனம் செலுத்தி அதை we அவதானிச்சு find that பார்க்க we could வேண்டும். do it, right? அப்ப எங்களுக்கு Very தெரியும் well, இதை we நாங்க never செய்ய noticed. முடியும் அப்படின்ட்டு. It has become our personality. அது எங்களுடைய ஒரு Just say ஆளுமையாகும். it, just say it. No. If you say it, then you have to do it. Right? நீங்க ஒன்றை சொன்னா அதை செய்ய வேண்டும். Shanti. ஓம் சாந்தி. Om Shanti Didi. ஓம் Om சாந்தி Shanti, தேதி. Didi. Om Shanti. And lots of love-filled greetings to the angelic family of Yakti Parivar. இந்த I தேவதை just wanted to say first, I தேவதையான really, really appreciate it. It was தேவதைகளின் very sweet குடும்பத்துக்கு ஆழமான அன்புகள், listening to that வாழ்த்துக்கள், Sakar அன்பும் வாழ்த்துக்கள். Murli extract today. And it was so almost playful at times. And I wondered for you, did it bring back memories? It was very சாக்காரம் வெளியே கேட்கிற பொழுது that how Baba உங்களுக்கு real பழைய practical ஞாபகம் வந்துச்சுதா? question. இது ஒரு You saying நடைமுறை two or you சாத்தியமான saying both? கேள்விதானே பாபா And கேட்டார். also when he's saying I'm seeing two, soul and body. அவர் So சொல்றார், you நானும் see two, right? And then ஆத்மாவையும் you say உடலையும் only Shiv பார்க்கின்றேன். Baba. But how can you see Shiv Baba without Brahma Baba? பிரம்ம பாபா Was இல்லாம very எப்படி நீங்க lovely. சிவ் I பாபாவை also பார்ப்பீங்க enjoyed it. அப்படின்னு கேட்டார். It's நானும் very அதை sweet. So thank you to the Avyakti team. It's such a precious treat. I don't know how they're finding these, but we really, இது really ஒரு நல்ல appreciate it. So ட்ரீட் எங்களுக்கு. தேங்க்யூ அவ்வியக்தி I டீமுக்கு. find this month's theme really, really fascinating. And I'm hoping you can help me to இந்த understand and மாதத்துக்கான unpack it a தலைப்பு little. மிக மிக The நல்ல whole ஒரு title of the தலைப்பு. theme is Now Do the Service of Giving Sakash to a மனதின் Powerful சக்தி மூலம் Mind. சக்காஷ் அளிக்கின்ற சேவையை செய்வது But என்ற தலைப்பு I've மிகவும் really enjoyed சுவாரஸ்யமானது. what Baba has been doing with the theme, and today's focus signal is a classic example because I find he's focusing less on the giving of Sakash and more on creating a powerful mind. அதாவது சக்காஷ் That அளிப்பதை விட really மனதை looking at சக்திசாலியானதாக not just those மாற்றுவதில் தான் moments I கூட கவனம் sit செலுத்துறார் பாபா. and give Sakash to whatever, and I'd like to come back to that. But actually, as you were just saying, attention to what am I doing through the entire day? Am I creating constantly a powerful mind that's capable of doing that kind of நான் service? In the என்னுடைய past, மனதை you've சக்திசாலியானதாக talked with மாற்றுகின்றேனா, respect to months சக்காஷ் saying அளிப்பதற்கு that's தேவையான serving your சக்திசாலியான own மனதை mind, மாற்றுகின்றேனா என்பதில் making தான் your own கூடுதலாக mind கவனம் செலுத்துகின்றேன். serviceable. So today, that the mirror or the revelation of the power of my own mind is in my words and actions. Do you feel that's the main focus this month, is just to focus on making my mind powerful, and the Sakash or the service to the mind அதாவது will happen மனதின் naturally? சக்தியின் நிலை Do கண்ணாடி I have to focus on just giving Sakash, or do I focus அதுல on கவனம் making my செலுத்துறதா mind அல்லது worthy or மனதின் மூலம் powerful? சக்காஷ் அளிப்பதுல I கவனம் think செலுத்த that வேணுமா? Baba wants our whole life, you know. நான் நினைக்கிறேன் It's பாபா not எங்களுடைய only முழு Manasa, வாழ்க்கையுமே but he wants our whole இவ்வாறு life. That is words and actions also எங்களுடைய pure and வார்த்தை, powerful சொல், செயல், and full of good wishes எண்ணம், and good வார்த்தை, feelings.
சொல் செயல் So I மூன்றும் think this is real ஒத்துசைப்பதாக life, இருக்க வேண்டும் என்பதுதான் I பாபாவினுடைய like what Baba said it, because lot of people, they have of course full பாபா attention on mind, but கூறியது may not be words. Here, there, they say the words which are not maybe very powerful, might not be very pure. So I thought it's a வார்த்தைகள் very, very, connected with Sakash. நான் நினைக்கிறேன் இந்த மூன்றும் But lot சகாஷ் of வழங்குவதோடு மிக children might தொடர்பட்டதாக only be இருக்கின்றது. thinking on mind, but not paying attention to their words and மனதை actions. மட்டும் கவனம் So செலுத்தி I வார்த்தைகளோ thought அல்லது that செயல கவனம் Sakash is செலுத்தாம very good, like இருக்கக்கூடாது என்றதுல பாபா it's not only our சொல்லியிருக்கிறார். mind, right? It's like what you are exactly. Because if you are lighthouse, it's not only one part, right? Lighthouse has நீங்கள் to be லைட் your ஹவுஸ் thoughts, என்றா words, and action. அதாவது Like வெளிச்ச Brahma வீடென்றா Baba, he was lighthouse because his பிரம்ம பாபா mind, வெளிச்ச words, வீடாக இருந்தார். his அவருடைய மனம், drishti, his வார்த்தை, actions, அவருடைய திருஷ்டி, they all அவருடைய were in a செயல்கள் similar powerful state. எல்லாமே ஒரே மாதிரி I thought சக்திசாலியானதாக draw இருந்தது. attention to this. இந்த விஷயத்துல Very, நான் very என்னுடைய important கவனம் in life. ஈர்க்கப்பட்டது. That's how I see it. இதைத்தான் நான் பார்த்தேன் இந்த Beautiful. விஷயத்துல. Yeah, that's very helpful. And I obviously, at least don't know, maybe in a previous birth, did not have exposure to Sakar Baba, but a little bit to Daddy Ji, who you talked about, and what a எனக்கு natural சக்கர் yogi பாபாவுடைய she அவ்வளவு was. Do you feel சந்தர்ப்பம் இந்த she பிறவியில was in கிடைக்கல. that kind of stage you just தாதி spoke ஜியோட of, very கொஞ்சம் எனக்கு கனெக்ட் naturally? இருக்குது. Was நீங்க she giving நினைக்கிறீங்களா that தாதி kind of ஜியும் spiritual, அந்த powerful support மாதிரியான ஒரு just ஆன்மீக because she paid that kind of சக்தி attention to her மற்றும் inner harmony? I don't know ஆதாரத்தை if she கொடுத்தாராண்டு. needed to pay attention, but she was naturally like that. நான் Yeah. நினைக்கிறேன் அவர் She's அதுக்கு like, கவனம் செலுத்த வேண்டிய she அவசியம் really இல்லை. did. அவர் இயல்பாகவே So அப்படித்தான் she இருந்தாருன்னு thought சொல்றாங்க. about that. She spoke like that. Her actions looked very real, They அவருடைய didn't like it. She's செயற்பாடுகள் trying so மிகவும் hard. So I think that is why Baba said natural உண்மையானதாக yogi, hero. இருந்தது. So we have to look at ourselves. Maybe நாங்க we எங்களுடைய have சுயத்தை all that, or maybe we need அந்த some more சுயத்துல அவ்வளவு விஷயம் percentage. இருக்கான்றதை நாங்க பார்க்க And I வேண்டும். think by paying attention, we will நான் be நினைக்கிறேன் able நாங்க to கவனம் be more செலுத்துறதுல இருந்து natural, to எங்களால be அதை easy. இன்னும் வடிவாக செய்ய முடியும். I mean, it's not just sitting for hours or just தொடர்ந்தும் ஒரு giving. இடத்துல அமர்ந்திருப்பது I என்று know அல்ல. a lot of people had been doing a lot of days அதைத்தான் of நிறைய பேர் அப்படி silence, இருந்து and I சகாஷ் feel அளிக்கணும்னு that செய்யறாங்க. we have பட் to நான் என்ன naturally நினைக்கிறேன்றா behave silent அது நிச்சயமாக ஒரு when you need இயல்பான to think, செயற்பாடாக when இருக்க you வேண்டும். don't need to think, நீங்க when அதை you பற்றி use your அதிகம் சிந்திக்க computer when தேவையில்லை. you need, when you don't need. எப்பெல்லாம் Don't தேவையோ have அப்ப to use மட்டும்தான் நீங்க உங்களோட computer. கம்ப்யூட்டரை யூஸ் That பண்ணணும். is where natural silence தேவையில்லாத நேரம் comes. விட்டுறணும். So be natural and easy. அது அந்த மாதிரி மிகவும் இயல்பாக இருக்க வேண்டும். Is it possible to use the term, if there's this natural, easy stage, could we use the term that one would just be the embodiment of Sakash? It just seems like we're always saying, I'm going to now give Sakash to them. And it's kind of separate from how I'm naturally moving through the world. Would one just become like the sun, just the embodiment of Sakash? See, Baba is talking about pure and Baba. auspicious and தூய clean. நல்ல So if I have சுத்தமான those qualities, இந்த மூன்று விஷயங்கள் பற்றியும் பாபா naturally பேசுகின்றார். Sakash is being given. அப்ப The அந்த person மாதிரி of இருந்தா தான் purity. நீங்க Or சகாஷ் if வழங்க you are a முடியும். loveful soul, you are naturally நீங்க sharing love. அன்பான So ஆத்மாவா இருக்கின்ற Sakash பொழுது also அன்பை becomes உங்களால் very பகிர முடியும். natural சகாஷும் with your மிகவும் qualities, உங்களுடைய because தகமைகளோட அது இயல்பானதாக as you இருக்கும். said, embodiment, that means you automatically நீங்க spread. சொரூபமாக இருக்கின்ற பொழுது அது தானாகவே இயல்பாகவே Others பரவவழிக்கும். feel it, whether they call it current or feelings or presence, and different words are used, but it's basically your image of that. பல்வேறு வார்த்தைகள் Thank you. பயன்படுத்தினாலும் If I அடிப்படையில can pick up நீங்கள் two உங்களுடைய specific வடிவம் அதுதான். threads in what you were sharing earlier. First off, I think this was during the section you were giving in Hindi. You gave the example of decision making that's not emotional. What role does the intellect play in creating a powerful mind?
மனதை He சக்திசாலியானதாக said there are வைத்திருப்பதில் two capacities. One புத்தியினுடைய is to think, other is வேலை power என்ன? to discern, right? But புத்தியினுடைய then வேலை வந்து also, பகுத்தறிகின்ற let's say you have lot of சக்தி. thoughts. So intellect is like உதாரணமா watching உங்களுடைய நிறைய எண்ணங்களை மனம் watchman உருவாக்கினா in the sense of always have to say to stop mind there or not. அந்த Allow இடத்துல mind to மனதை go in நிறுத்த that வேணுமா direction or வேண்டாமா, not. This அல்லது is இந்த right or வகையில wrong. வழி Intellect நடத்த becomes வேண்டுமா very இல்லையா? active அப்ப with the புத்தி mind, right? மிகவும் So that means if ஆக்டிவாக the இருக்க mind is வேண்டும் மனதோட. also becoming pure, அப்ப becoming மனமும் like always தூய்மையானதாகவும் thinking positive, நேர்முகமாக intellect சிந்திக்கிறதாகவும் இருக்குமா இருந்தா so both of them can ரெண்டு combine பேரும் சேர்ந்து their concentration, their அவர்களுடைய மன power, ஒருமைப்பாடு, and சக்தி. also they don't have to converse a lot அப்ப because அவங்க whatever நிறைய dialogue சம்பாஷணை செய்ய goes on, வேண்டியதில்லை. chat goes on between mind and intellect. மனதுக்கும் புத்திக்கும் இடையில If நிறைய that சம்பாஷணை போக வேண்டிய reduces, the அவசியம் இல்லை. silence will be very அந்த natural. அமைதி வந்து This means தானாகவே when we chat, இயல்பானதாகவே then we keep them வந்துவிடும். occupied, very occupied. And so somewhere looking at both abilities and சில taking care இடங்கள்ல of them can help us to be that embodiment, more, you will Sorry. be more peaceful, you will look more, introverted. Many qualities they emerge from there. One other thing I really enjoyed you sharing, Baba talks about the treasure of thoughts, the treasure of time. With this signal, I liked what you were saying, almost as if the treasure of words, and that the words are also a mirror. This idea of not speaking so much, maybe because there's not so much going on inside. What is the difference? Because sometimes I think souls are saying a lot because they feel they need to clarify. What is the difference between clarifying versus just expansion? See, I think that also internally, before we say, if we can be clear internally myself, what exactly I want from this person, what exactly I want to be understood. இந்த நபர்கிட்ட இருந்து எனக்கு நிச்சயம் சரியாக மிகச்சரியாக எது வேண்டும். Could be your emotion, or so you keep saying until really you feel you have clarified, right? But you could be clear also, not going on and on, right? Just be clear what நீங்க மிக தெளிவாக பேசுங்க. what we want. எது மிகச்சரியானதோ. We are not clear, we take நாங்க தெளிவாக இல்லாதபடியால தெளிவாக பேசுவதில்லை. உள்ளார்ந்தமாக நீங்க தெளிவாக இருந்தீங்கண்டா to keep clarifying. But yes, their intention is to clarify. But it could become too much for other person, no? இது மற்றவருக்கு மிக அதிகமானதா தெரியும். நீங்க மிக சுருக்கமாகவும் இனிமையாகவும் பரந்த நோக்குடையனும் பேச வேண்டும். Sweetly, softly, short, all that சுருக்கமாகவும் பேச வேண்டும். அப்பதான் உங்களுடைய பேச்சுல அந்த கலை உருவாகும். The power of silence help to pave the way to be more essential. Yeah, definitely, because in power of silence your mind is clear, no? அதாவது அமைதி சக்தியில இருக்கிற பொழுது மனம் வந்து தெளிவாக இருக்கு. Actually, whatever your expression is, what is inside you, no? உள்ளார்ந்தமாக நீங்க எப்படி இருக்கிறதோ அது இந்த வெளிப்பாடு தான் வெளியில நீங்க வெளிப்படுத்துறீங்க. So when you say it you could feel it, right? But if you have sorted out, உங்களோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்றது வெளிப்படும் அப்படின்றாங்க, வெளியே தெரியும்ன்றாங்க. அப்ப நீங்க மிக சுருக்கமாக if you don't sort out inside, then அந்த கருத்தை while speaking. சிலர் பேசுகின்ற பொழுது அதை சுருக்கி கொண்டிருக்கிறார். அப்படி சுருக்குற பொழுது சில இடத்துல நீளமானதாகிவிடும். முன்னராகவே நீங்க அதை சுருக்கி கொள்ள வேண்டும். When you are speaking, things getting clear, they were not clear in the beginning. So in a way it is okay,
but also that other one is better, which could become to be clear from beginning. Yes. I remember when getting an email from a senior such as yourself, I always used to enjoy it, எனக்கு we would write to try and give all the information, and then the email that would come சீனியர்ஸ்ல இருந்து back வர would இமெயில always be பார்க்கல ரொம்ப very, very சந்தோஷமா இருக்கும். short, மிகவும் very சுருக்கமானதாக simple, இருக்கும். but it would come with a vibration. I always found this ஆனா really அதுல நிறைய amazing. அதிர்வலைகள் There was இருக்கும். always this அதிர்வலைகளை அனுபவம் செய்யக்கூடியதா vibration இருக்கும். that was so fulfilling. I don't மிகச் know if there was an சுருக்கமாக injection of இருக்கும், ஆனா Sakash அதிர்வலைகள் into the நிறைந்ததாக email, இருக்கும். but இமெயில் it இருந்து கூட feels like so சக்காஷ் much பெறுகின்ற answer அனுபவம் came இருக்கும். through the vibration, the reassurance through the vibration. So I'm just wondering, yeah, if we need to fill in a bit more on the spiritual side இந்த and less ஆன்மீக on the words. பக்கத்துல நாங்க இன்னும் நிறைய நிரப்பிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. That's ஓம் great. சாந்தி. But thank you so much. I really, really நன்றி appreciate தீதி. all you've ஓம் shared. It's சாந்தி. very, very helpful. It's a Thank very you.